நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய வீடியோ உங்களை நேரடியாக வந்து சேரணும்னா ஜென்ரா மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த அப்டேட்ஸ் உங்களை வந்து சேர்வதற்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாட இருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு கனகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம் கனகராஜ். வணக்கம். வணக்கம். இன்றைய செய்திகளில் போறதுக்கு முன்னால இன்றைய நாளிதழ் ஒன்றில் இருக்கக்கூடிய பத்தியில முதல் வரி இருக்கு. அந்த வரி வந்து பின்னாடி பேசுவோம். அதை திரும்ப இப்ப சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பனிப்போர் முடிஞ்சதுக்கு பிறகு பெரும்பாலான நாடுகள்ல ஜனநாயகத்தை வீழ்த்தியது இராணுவம் இல்ல, இராணுவ அதிகாரிகள் இல்ல, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் தான் அப்படிங்கிற ஒரு மேற்கோளோட ஒரு பத்தி ஆரம்பிக்குது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்ம இதை பற்றி விரிவாக பேசலாம் பின்னால. இருந்தாலும் இந்த கோட்டை பத்தி மட்டும் என்ன நினைக்கிறீங்கிறத சொன்னீங்கன்னா அப்புறம் செய்திகளுக்குள்ள போயிடலாம். இல்ல, அது வந்து அவங்க வந்து பனிப்போர்னு சொல்றாங்க. உண்மையில பனிப்போர் இல்ல. ஒரு சோசலிச முகாம் தகர்க்கப்பட்ட பிறகு உலக நாடுகள் முழுவதிலும் இந்த மாதிரி வந்து நீங்க வந்து இராணுவமோ மற்றவங்களோ ஆட்சி கவிழ்ப்பு செய்யறதுக்கு பதிலா கட்சிகளே இந்த மாதிரி செய்யறாங்க என்பதை சொல்லி இருக்காங்க. அப்ப என்னன்னா, ஒரு சோசலிச முகாம் இருப்பது என்பது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு எத்தனை அவசியம் என்பதை தான் அது சொல்லுது. அது பல்வேறு இந்த காலத்துல நடந்த நிகழ்வுகளை நம்ம பார்க்க முடியும். அதாவது நீங்க சோசலிச முகாம் ஒன்று இருந்த வரையிலும் ஆப்கானிஸ்தான் மாதிரியோ ஈராக் மாதிரியோ அல்லது வந்து நீங்க வந்து லிபியா மாதிரியோ சிரியா மாதிரியோ இப்படி நினைச்ச நேரத்துல ஒரு நாட்டின் மீது படையெடுப்பது, அவர்கள் நாட்டில் சில பத்தாண்டுகள் இருப்பது என்பதெல்லாம் சாத்தியம் இல்லாமல் இருந்தது. நீங்க வந்து வெறும் ஜனநாயகம் என்பதை இதோட மட்டும் பார்க்காதீங்க, இன்னொரு நாட்டில் ஆக்கிரமிக்கிறது என்பதோடவும் சேர்த்து பாத்தீங்கன்னா இது புரிய வரும். இன்றைய செய்தி, இன்னைக்கு காலையில நான் படிச்ச சில செய்திகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நம்பிக்கை தீர்மானம் தோல்வி அடைந்ததாக பேரவைத் தலைவர் அறிவிப்பு, புதுச்சேரி காங்கிரஸ் அரசு கவிழ்ந்தது, அமைச்சரவை ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் அளித்தார் நாராயணசாமி அப்படின்னு ஒரு செய்தி. ஜனநாயக படுகொலையை மத்திய அரசு நிகழ்த்தி இருக்கிறது அப்படின்னு மு.க. ஸ்டாலினுடைய அறிக்கை. இதையொட்டி வரிசையாக செய்திகள் இருக்கு. நீங்க இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்கிறீங்க? நம்முடைய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது இந்தியா வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்தியாவை அவங்க எப்படி வரையறுத்தாங்கன்னா மாநிலங்களின் ஒன்றியம் என்றுதான் வரையறுத்தாங்க. அந்த காரணத்தினாலதான் நீங்க மாநிலங்களுக்கு அதிகாரம், மத்தியில அதிகாரம் அல்லது வந்து பொதுப்பட்டியல் என்பதெல்லாம் உருவாக்கப்பட்டது. நீங்க எழுத்துல அது வந்து ஒரு கூட்டாட்சி என்பதாக இருக்கு. ஆனா நடைமுறையில் ஒரு ஒற்றை ஆட்சி முறையை நோக்கி போவதற்கான ஒரு ஒரு போக்கு வந்து தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதுல பிஜேபி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு மிக கடுமையான தாக்குதல் அந்த கூட்டாட்சி தத்துவத்தின் மீது நடக்குது. அதனுடைய ஒரு பகுதி இது என்று ஒன்றை சொல்ல முடியும். இன்னொன்னு, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையற்ற தன்மை. நீங்க நரேந்திர மோடி அவர்களை ஒரு முதலாக பிரதமர் வேட்பாளராக அவர்கள் முன்வைக்கிற போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இவருக்கு வந்து 56 இன்ச்சு மார்புடையவர் என்று சொன்னாங்க. அதனுடைய பொருள் என்ன? அத நீங்க வந்து அதனுடைய உட்பொருள் என்ன? அதை தெரிஞ்சேதான் ஊடகங்களும் சொன்னாங்க, அவங்களும் ஏற்றுக்கொண்டாங்க. அதனுடைய உட்பொருள் என்னன்னா, நான் வந்து எதிர இருக்கிறது அவங்கள ஸ்மாஷ் பண்ணணும்னு நினைச்சிட்டேன்னா நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன், அதற்கு தகுதி படைத்தவன் என்பதுதான். அடிப்படையில RSS என்கிற அமைப்பு ஜனநாயகத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டதில்லை. அது வந்து அந்நிய நாட்டு தத்துவம், அந்நிய நாட்டு, எனவே அது இந்தியாவுக்கு பொருந்தி வராது. சில திறமை மிக்க அறிவுஜீவிகள் சில பேர் வந்து சேர்ந்து ஒருத்தரையோ 2 பேரையோ வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்தலாம் என்பதுதான் அவங்களோடது. கூட்டாட்சி தத்துவத்தை அவங்க ஏற்றுக்கொண்டவங்க இல்லை. அடிப்படையில சொல்ல போனா இந்திய அரசமைப்பு சட்டத்தை அவங்க ஏற்றுக்கொண்டது கிடையாது. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா, இந்த அடிப்படையில் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை ஏற்று போக வேண்டும் என்று சொன்னால் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் லாயக்கற்றது, எதற்கும் பிரயோஜனம் இல்லாது
என்ற ஒன்றை உருவாக்க வேண்டும். இரண்டாவது வந்து கூட்டாட்சி தத்துவத்தின் மீது தாக்குதல் தொடுப்பதற்கு இந்த ஏகப்பட்ட அரசாங்கங்கள் இருக்கு. நீங்க ஒரே ஆட்சி என்பது, அப்புறம் வந்து மொழிவாரி மாநிலங்களுக்கு சுதந்திர போராட்டத்திற்கு முன்பும் சுதந்திரம் அடைவதற்கு முன்பும் அதற்கு பின்பும் நடந்த போராட்டங்கள், ஆனா இந்த காலத்துல மொழிவாரி மாநிலங்கள் சிதைக்கப்படுவது, இது எல்லாத்தோடையும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்றைய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஒவ்வொரு கூரையும் அதை வந்து காலி பண்றது அப்படிங்கிறதுல அவங்க ரைட் ஃப்ரம் த பிகினிங் அவங்க சில நேரங்கள்ல வெளிப்படையா பேசுவாங்க. இப்ப சமீபத்துல பிரதமர் பேசுனது மாதிரி நீங்க வந்து முதலாளிகளை இழிவுபடுத்துவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு பொங்கி எழுந்திருக்காரு. ஆனா உழைப்பை சிறுமைப்படுத்துவது அல்லது வந்து உழைப்பாளிகளை சிறுமைப்படுத்துவது அதை பத்தி அவருக்கு ஒரு காலத்திலையும் கோபம் வரல. ஏன்னா அவரே அதை செய்கிறார், அவருடைய அமைச்சரவை சகாக்கள் செய்கிறார்கள் என்று சில நேரங்கள்ல வெளிப்படையா வருவாங்க. இன்னும் சில நேரங்கள்ல ரொம்ப பம்மி அவங்க பேசுவாங்க. நாங்க வந்து பொதுத்துறையை பாதுகாப்போம் அல்லது அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதற்கெல்லாம் பொருள் என்னவென்றால் அவர்களுடைய இயல்பு ஒன்று, அதோட சேர்த்து தான் நீங்க ஒவ்வொன்றையும் பார்க்க வேண்டுமே தவிர இயல்பிலிருந்து பிரித்து பார்க்க முடியாது. அவங்க நாங்க வந்து தயாராகிட்டோம், நமக்கு எதிராக கேட்கறதுக்கு யாரும் இல்லை என்று நினைத்தார்கள் என்றால் பாராளுமன்றத்தை கூட இப்படி நடத்துவாங்க என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனுடைய ஒரு கூறு தான் இது. நீங்க அது நம்ம கோவால பார்த்தோம், நீங்க மேகாலயால பார்த்தோம், அருணாச்சல பிரதேசத்துல பார்த்தோம், இப்படி பல இடங்கள்ல பார்த்தோம். அதனுடைய ஒரு பகுதி. மத்திய பிரதேஷ், அப்புறம் கர்நாடகா எல்லாமே இப்ப சமீப காலங்களில் நடந்ததையும் இதோட சேர்த்து பார்க்கலாம். சரி, ஜனநாயக படுகொலையை நடத்தி இருக்கிறது மத்திய அரசு அப்படின்னு ஸ்டாலின் அறிக்கை வருது. ஆனா இன்னொரு பக்கம் இதுல என்ன சொல்றாங்க, காங்கிரசுக்கு சுய ஆய்வு செய்ய வேண்டிய தருணம் இது, அங்க வந்து அதிருப்தி இருக்குது அப்படிங்கிறது நன்றாக தெரிந்ததற்கு பிறகும் அதிருப்தியாளர்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு மெத்தனமாக இருந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும், அந்த அதிருப்தியை சரி செய்வதற்கு கட்சி தலைமை முயற்சி செய்யவில்லை அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. நீங்க சொல்வது எல்லாம் ஒரு சைடு ஆஃப் தி காயின் அப்படின்னு, நாணயத்தின் ஒரு பக்கம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இன்னொரு பக்கம் இந்த பலவீனமான அமைப்பாக காங்கிரஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுமா? அதாவது திருட்டு நடந்த பிறகு உன் வீட்டுல நீ வந்து இரும்பு கோட்டை கட்டி இருந்தாய்னா திருட்டு போயிருக்காது, எலக்ட்ரானிக் பெல் வச்சிருந்தாய்னா திருட்டு போயிருக்காது என்று பேசாதீங்க. திருட்டு திருட்டு தான், முதல்ல நீங்க அதை அங்கீகரிங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒவ்வொரு இடமா திருடுறீங்க. நீங்க கர்நாடகால திருடுவீங்க, மத்திய பிரதேசத்துல திருடுவீங்க, இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் திருடுவீங்க. ஆனா திருட்டை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. நீங்க எனக்கு காங்கிரஸ் கட்சி அது சுய பரிசோதனை செய்ய வேண்டுமா, அந்த கட்சியில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா என்று பார்க்க வேண்டியது அவர்களுடைய வேலை. அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. திமுக எம்எல்ஏ ஏன் வந்து ராஜினாமா பண்றாரு, அது எங்க இருந்து வருது? வெறும் காங்கிரஸ் கட்சி மட்டுமா? சரி, இன்னொரு இடத்துல அதாவது இன்னொரு சேயிங் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், ஆனா நீங்க காரை பூட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. திருட்டு நடக்காதுங்கிற அசட்டு நம்பிக்கைகள் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க உங்க காரை பூட்டிட்டு தான் செய்யணும், வீட்டை பூட்டிட்டு தான் போகணும், திறந்து போட்டுட்டு போவதில் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்வதை போல இதுல வந்து எச்சரிக்கையாக இருக்கிறதும் அவசியம் இல்லையா? இன்னொரு சொலவடையும் சொல்லுவாங்க, கள்ளம் பெருசா காப்பாம் பெருசான்னு. ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க அதிகாரத்தில் திருடர்களை வைத்துக்கொண்டு நீங்க போலீஸ்காரரே திருடரா இருந்தா நீங்க வீட்டை பூட்டிட்டு போனீங்க அல்லது வந்து சாவி வச்சிருக்கீங்க அப்படி பேசக்கூடாது. ஆக்சுவலா இங்க வந்து எத்திக்ஸ் சம்பந்தமா இப்ப நீங்க பேசுறதெல்லாம் பூட்டி வச்சுட்டு போயிருக்கணும், ஜாக்கிரதையா இருந்திருக்கணுங்கிறதெல்லாம் எது சம்பந்தமா பேசுறீங்க அப்படின்னு சொன்னா, முன்னெச்சரிக்கை, தடுப்பு நடவடிக்கை, அவங்க வந்து பாதுகாப்பு நடவடிக்கை. நான் பேசுறது எத்திக்ஸ் சம்பந்தமா பேசுறேன். நீங்க ஜனநாயகத்தை ஏத்துக்கிறீங்களா இல்லையாங்கிறத பத்தி பேசுறேன். நீங்க தெருவுல நடந்து போகும்போது கூட இதை சொல்லுமே, பாக்கெட்ல நீ ஏன் பணம் கொண்டு போற, கேஷ்லெஸ் டிரான்ஸ்ஃபர் நாங்க சொல்லிட்டோம். பணம் கொண்டு போகாம இருந்தா திருட்டு நடந்திருக்காது, ரோட்ல போகாம இருந்தா ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. இது என்ன மாதிரியான மனநிலை? சரி, அதாவது அப்படியே இருக்குமா? அது அவற்றை அத்தனையும் பாதுகாப்பதற்கு நமக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, அரசமைப்பு சட்டம் இருக்கிறது, அரசாங்கம் இருக்கிறது. அரசாங்கம் இதையெல்லாம் வந்து கொலாப்ஸ் பண்ணும். அப்ப வந்து என்னன்னா, நீ அதை அப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாங்கிறது இருக்கு இல்லையா?
இந்த மாதிரியான கனகராஜ், இது நாங்க முதல் தடவையாக நடக்கும் போது இந்த மாதிரி சொல்லி இருந்தா பரவாயில்ல. ஒவ்வொரு மாநிலமாக நடக்கும் போதும் அதாவது எதிர்த்தரப்புல என்ன பண்றாங்கிறத வந்து காங்கிரஸ் கட்சியும் மறுக்கல. ஆனா அதை மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்க முடியுமா? அவர்கள் வந்து மத்திய அமைப்புகளை பயன்படுத்தி சட்டமன்ற உறுப்பினர்களை அச்சுறுத்துகிறார்கள், அதற்கு பிறகு இந்த முடிவை நோக்கி தள்ளுகிறார்கள் அப்படிங்கிறத மட்டுமே சொல்லிட்டு எவ்வளவு காலத்துக்கு இருக்க முடியும்? இல்ல நீங்க வந்து அது என்ன சொல்றது, பீமன் வர்ற வரைக்கும் நரகாசுரன் இதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே தானே இருந்திருக்கோம். ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க திரும்ப திரும்ப ஒரு கேள்வியை என்ன முன்வைக்கிறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு இடத்திலும் ஏன் இப்படி நடக்கிறது என்கிற கேள்வியை நான் முன்வைக்கிறீங்க. ஒவ்வொரு இடத்திலும் அடிப்படையான கேள்விதான். நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு நேர்மையாக வருவதற்கு விருப்பம் இல்லாமல் நீங்க தொடர்ச்சியாக புறக்கடை மூலமாக வருவதற்கு முயற்சி செய்கிறீர்கள் என்பது ஒரு பாயிண்ட். இது நான் என்ன கேட்கிறேன், அந்த அளவுக்கு ஒரு எத்திக்கலா ஆட்களை நீங்க உருவாக்கல. எத்திக்கலா ஆட்கள் உருவானா, எழுத்து நின்னா அவனை காப்பாத்துறதுக்கு இன்றைக்கு நீதிமன்றங்கள் தயாராக இல்லை என்கிற கருத்து பரவலாக வந்திருக்கு. அது சுதா பரத்வாஜா இருக்கலாம், அல்லது ஆனந்த் டெல்டும் தேவா இருக்கலாம், அல்லது இப்படி சாய்பாபாவா இருக்கலாம், ஸ்டேன் சாமியா இருக்கலாம். இப்படி நீங்க ஒரே நேரத்தில் நீதிமன்றங்களும் கூட அர்ணாப் கோஸ்வாமிக்கு ஒன்றும் சித்திக் கப்பனுக்கு ஒன்றும் என்று சொல்லுகிற போது எந்த நம்பிக்கையும் மற்றவர்களாக இருக்கிறார்கள். இவங்க தியாகம் செய்யறதுக்காக வரல, பதவிக்கு வராங்க போறாங்க. அப்ப அதன் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்படுகிற போது அதை தாங்கி நிற்பதற்கான வலிமை உடையவர்களாக இவர்கள் இல்லை என்பதும் உண்மை. அதே சமயத்துல நீங்க அதை மட்டுமே கேள்வி கேட்டு இன்னொரு பக்கத்தை விடாதுதான் என்னோட. நீங்க சொல்றது புரிந்து கொள்ள முடியுது. ஆனா சமூக ஊடகங்கள்ல மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள் எந்த விதமான மனநிலையோடு இந்த சம்பவங்களை எதிர்கொள்கிறார்கள்ங்கிறதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, சமீபத்துல பாரதிய ஜனதா கட்சியில போய் சேர்ந்த குஷ்புவுடைய ட்வீட் ஒன்றை உங்களுக்கு சொல்றேன். கர்மா கம்ஸ் பேக், என்ன விதைத்தாயோ அதையே அறுவடை செய்வாய் அப்படின்னு சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சி பொதுவாக எல்லாத்துக்கும் இது ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. நீங்க ஒரு ஆயுதத்தை எடுக்கிற போது, அந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிற போதும் மிக மோசமான நபர் இந்த ஆயுதம் அவர் கையில் இந்த ஆயுதம் கிடைத்தால் எப்படி இருக்கும் என்பதை கவனத்தில் கொண்டுதான் ஒவ்வொரு சட்டமும் ஒவ்வொரு அதிகாரமும் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அதை காங்கிரஸ் கடந்த காலத்துல பல முறை செய்தது, ஆட்சி கவிழ்ப்பை செய்தது. உண்மையில சொல்ல போனா நீங்க முதல் காங்கிரஸ் கட்சியால் ஒரு மாநில அரசு கவிழ்க்கப்பட்டது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அரசாங்கம், இஎம்எஸ் அரசாங்கம். நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பார்க்க கூடாது. ஆனா கர்மா கம்ஸ் பேக்ங்கிறது இருக்குல்ல, அப்ப நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு பண்றதுக்கு பதில் இன்னொரு நாள் கிடைக்குமா? குஷ்பு ஏத்துப்பாரா? ஒரு நாளைக்கு பிஜேபி அரசாங்கத்தை கவுத்துட்டா அதை ஏத்துப்பாரா? இது என்ன உங்களுக்கு இந்த மாதிரியான வெளியில போய் நீங்க எடுத்துக்காதீங்க, அதுல ஒளிஞ்சுக்காதீங்க. ஆக்சுவலா நான் என்ன கேட்கறேன்னா, இதை சரின்றீங்களா தப்புன்றீங்களா? நீங்க சரின்னு சொல்ல முடியாத காரணத்தினாலதான் நீ செஞ்ச, அதனால உனக்கு இது திருப்பி வந்திருக்கு. இந்த வினைப்பெயர்னு சொல்றாங்கல்ல, அதை சொல்றது மாதிரி சொல்றாங்க. வினைப்பெயரே சரியாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களை இதை நியாயப்படுத்த முடியாததுனாலதானே நீ வினைப்பெயரை அறுவடை செய்கிறாய் என்று நீங்க சொல்ல வேண்டிய நிலைக்கு நீங்க வாரீங்க. இல்லைன்னா குஷ்பு அதை வந்திருக்க மாட்டாரு. இல்ல, இது போன்ற அதிகார முறைகேடுகள் அல்லது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துறது அல்லது அத்துமீறல்கள் நடக்கும் போதெல்லாம் சமூக ஊடகங்கள்ல அல்லது பொது வெளியில பாஜக ஆதரவு மக்களால ஒரு உற்சாகமான கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துவதை பார்க்க முடியுது. அவர்களுடைய உளவியல் அதை கொண்டாடும் விதமாக இருக்கிறது. ஒரு அரசமைப்பு சட்டம் தொடர்பாக ஒரு விஷயத்துல அதிகாரம் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற உணர்வே அவர்களுக்கு இல்லை. அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அதற்கு எதிராக எந்த ரியாக்ஷனும் பெரிய அளவுல இல்லை அப்படிங்கிறத எப்படி பார்க்க முடியும்? அரசியல் தலைவர்கள் கண்டிக்கிறார்கள் அல்லது சமூக செயல்பாட்டாளர்கள் கண்டிக்கிறார்கள். இந்த பொது தளத்துல இவ்வளவு தூரம்
எதிர்வினைகள் குறைவாக இருக்கு, ஆனா ஆதரவு தளத்துல எதிர்வினைகள் அதிகமாக இருக்கு. அப்படிங்கிறத எப்படி புரிந்து கொள்வதுன்னு கேக்குறேன். இல்ல, இன்னைக்கு இயல்பா நீங்க பாஜக ஆதரவு அல்லது வலதுசாரி ஆதரவு என்பது இந்தியாவினுடைய அனைத்து அடுக்குகளிலும் ஊடுருவி இருக்குங்கிறத நீங்க நீங்க அத பார்க்காம நீங்க கண்ணை மூடிட்டு இருக்க முடியாது. ஒண்ணு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இப்ப சமீபத்துல கோல்வால்கரோட பிறந்த நாள் வருது. மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அவர் பாராட்டி போடுறாங்க. 1947 ஆகஸ்ட் 14 அன்று இந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்க மாட்டோம். ஏன்னா இதுல உங்களுக்கு மனுநீதியினுடைய, அது அவருடைய வார்த்தை, மனுஸ்மிருதியினுடைய எந்த பகுதியும் இதுல இல்ல, மூவர்ண கொடியை ஏற்க மாட்டோம், தேசிய கீதத்தை ஏற்க மாட்டோம் என்று அவங்க கேட்டகரிக்கெல்லாம் சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் தன்னுடைய குருவாக வைத்திருக்கிறது RSS. அதனுடைய பிரதான சேவகன் தான் என்று நரேந்திர மோடி சொல்லுகிறார். நரேந்திர மோடியை சுற்றித்தான் இவ்வளவும் கட்டப்படுகிறது. எனவே அரசமைப்பு சட்டத்தின் மீது எந்த மரியாதையும் மற்ற அது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அது சிதைக்கப்படுகிற ஒவ்வொரு கட்டத்திலும் கொண்டாடுகிற மனோநிலையை நீங்கள் அப்படித்தானே புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க எதற்கு பழக்கப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதோடு சேர்ந்தது. எனவே அவங்க கொண்டாடுறாங்க. பட் எதிர ரொம்ப கரெக்டா நீங்க சொல்றது மாதிரி இதற்கு தேவையான அளவிற்கான எதிர்வினை இருக்கா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உண்மைதான். இதற்கு நீங்க பெட்ரோல் டீசல் விலையை எதிர்த்து கூட யூபிஏ அரசாங்கம் இருந்த போது இருந்த அளவுக்கான வேகம் இல்லை. ஏன்னா இவங்க அடுத்தடுத்து நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னால அடுத்த கட்ட பெரிய தாக்குதலை நடத்துறாங்க, அதை எதிர்கொள்ள முடியல. ஆனா எல்லாம் முடிவுக்கு வரும். அது மூட நம்பிக்கை கிடையாது. நீங்க ஒரு 4 மாசத்துக்கு முன்னால டெல்லியை உங்களால் இப்படி முற்றுகையிட முடியும், விவசாயிகள் இவர் ஸ்டபனா இருக்க முடியும் என்று சொல்லி இருந்தா நீங்க நம்ம யாரும் நம்பி இருப்போமா? நம்பவே கிடையாது ஆக்சுவலா இப்படி நடக்கும் என்று. ஆனா இன்னைக்கு சேலஞ்சிங். நீங்க அது நீங்க ஊடகத்தை எவ்வளவுதான் நீங்க நெருக்கி வச்சிருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி உலகம் முழுவதும் அது பேசப்படுகிறது என்பதை பார்க்க முடியுது. எனவே அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல 3 மாதங்களுக்கு நெருங்கி வர்றபடி விவசாயிகள் போராட்டம் வேறு ஒரு வீரம் செறிந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கிற அதே நேரத்துலதான் டெல்லியில இருந்து காவல்துறை கிளம்பி பெங்களூர்ல இருந்து ஒரு ஆக்டிவிஸ்ட அரெஸ்ட் பண்ணிட்டும் போகுது. நீங்க அதை கற்பனை செய்து பார்த்திருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. இதுவும் இந்த சைட்லயும் வெவ்வேறு கட்டமாக வளர்ச்சிங்கிறத நான் கோட்லயே சொல்றேன். வெவ்வேறு கட்டமாக காவல்துறையினுடைய நடவடிக்கைகள்லயும் அல்லது அதிகாரத்தினுடைய நடவடிக்கைகள்லயும் வெவ்வேறு விதமான முன்னேற்றங்கள் இருக்குது அல்லது வளர்ச்சி இருக்குதுங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டாமா? ஒரு பக்கத்து வளர்ச்சி நீங்க நம்முடைய இதிகாசங்களும் புராணங்களும் கதைகளும் ஒன்றை சொல்லுது. எந்த அரக்க குணம் படைத்த எந்த ஒரு கேரக்டரும் அதனுடைய கடைசி நிமிஷம் வரை அதனுடைய குரூரம் அல்லது அதனுடைய ஒட்டுமொத்த சக்தியையும் அது பலப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது. இல்ல அடிக்க வந்துட்டாங்க கொஞ்சம் அப்படி இருப்போம் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. இது இன்னும் தீவிரமாக நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்படி நீங்க ஊடகங்களை அடக்குவது அல்லது ஆக்டிவிஸ்ட நீங்க செயல்பாட்டாளர்களை அவங்கள விரட்டி பிடிக்கிறது அல்லது மிரட்டுறது, நீங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை விலைக்கும் வாங்க முடியும் என்கிற நம்பிக்கையை அவங்க உருவாக்கி இருக்காங்க. நீங்க உத்தரகாண்ட் விஷயத்துல சட்டமன்றத்தை கலைத்தது தப்புன்னு சொன்னா கொலிஜியம் 2 தடவை சொன்ன பிறகும் நீங்க தாமஸுக்கு அவரை உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதையெல்லாம் தாண்டி உச்ச நீதிபதியாக ஆக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்ன பிறகு சீனியாரிட்டியில லோயர் மோஸ்டா கொண்டு வர்றாங்க. உலகம் பார்த்து கொண்டேதான் இருக்கு. ஆனா இது எல்லாம் உலகத்துல நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. உலகத்துல ஏதாவது ஒரு உதாரணம், எஸ் இந்த சட்டத்தை மதிக்காத நபர், நியாயத்தை பற்றி கவலைப்படாத நபர் அல்லது அந்த இயக்கம் ஆண்டாண்டு காலமாக ஆண்டு கொண்டே இருந்திருக்கிறது என்று உங்களால் எதையும் சொல்லவே முடியாது. அப்ப திருப்பி அடிக்கிற காலம் வரும் வரை மக்கள் தங்களை பல்வேறு வகைகளில் அவர்கள் தயார் செய்து கொண்டே இருப்பார்கள். குறிப்பிட்ட காலத்தில் வரும். நீங்க பெரிய கோட்பாட்டை சொல்றீங்க. எதிர்மறைகளுடைய போராட்டமே வளர்ச்சிக்கான அடிப்படை அப்படிங்கிறத சொல்றீங்க.
மீன்